ஏரியூர் ஊராட்சியில் ஆவந்தப்பட்டி கிராமத்தில் இன்று நடைபெறுகின்ற நியாய விலை கடாய் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாவட்ட திட்ட இயக்குநர் அவர்களே மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த அலுவலர்களே, கிராம பெரியவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, சொன்னதின் அடிப்படையில் இன்று இந்த விழா மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இன்று 9,13,000 மதிப்பீட்டில் ஒரு நியாய விலைகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நீண்ட நாளாக கோரிக்கையாக இருந்து இன்று நிறைவேற்றப்பட்டு அது உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆவந்தப்பட்டி கிராமத்திற்கு ஏற்கனவே பல காரியங்கள் சிறியது பெரியது நடந்திருக்கிறது. அதை கடந்து இப்பொழுது ஒரு 3 கோரிக்கைகள் வரப்பட்டிருக்கிறோம். அது ஏற்கனவே ஊரில் இருந்து போய் கருவேக்குறிச்சி, அதாவது பாலத்திட்ட திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் போய் சேர்ற அந்த சாலையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அது உரிய நடவடிக்கைகள் விரைந்து அந்த சாலையை அமைக்கப்படும். அதே போல அதற்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, நம்முடைய கடந்த காலங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், தற்பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக இந்த ஈவடைவட்டி போன்ற கிராமங்களை சார்ந்த மக்களாகி நீங்களும் எனக்கு பேராதரவு தந்து என்னை தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற செய்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பினை தந்திருக்கிறீர்கள். ஆகவே அருமை பெரியவர்களே, சார்ந்தவர்களே, உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நான் ஒவ்வொரு முறையும் ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு செல்கின்ற நேரத்தில் நான் சொல்ல தவறியதே இல்லை. காரணம், ஒரு முறை தேர்தலில் வாக்களிப்பது, வெற்றி பெற செய்வது என்பதே பெரிய காரியம். ஆனால் தொடர்ந்து 4 முறையும் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் உண்மையான ஊழியனாக விசுவாசம் என்றைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நான் இந்த தொகுதி மக்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடன் என்ற உணர்வோடு செயல்பட்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களின் மூலமாக, அரசின் திட்டங்களின் மூலமாக நிதிகள் வந்து இங்கே காரியங்கள் நடைபெற்று வருகிறது. அதையும் கடந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு என்று சிறப்பு நிதி, அந்த சிறப்பு நிதி 3 கோடி ரூபாய் இப்போ வருது. ஆனால் அந்த 3 கோடி ரூபாய் இன்னைக்கு வருது அப்படின்னா, இந்த திட்டத்தை முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய குழந்தைலாம் சாப்பிடுறாங்க. நல்லா தருவாங்க.
நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கிராமத்தினுடைய ஊராட்சியினுடைய நீண்ட நியாய விலைக்கான புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று எனக்கு முன்னர் வாழ்த்துறை வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய இன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற 9,13,000 ரூபாய் மதிப்பிலான புதிய நியாய விலைக்கடையை திறந்து வைத்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய கிராமத்தில் இயங்கி வருகின்ற தபால் நிலையத்திற்கு நம்முடைய ஊர் பொதுமக்கள் பெரும் முயற்சியால் ஒரு அலுவலக கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கிராம நிதியை திரட்டுவதாக சொன்னார்கள். அதில் நானும் இந்த கிராமத்தில் ஒருவன் என்ற முறையில் 1,00,000 ரூபாய் தருவதாக சொல்லி அந்த 1,00,000 ரூபாய் நிதியையும் இப்பொழுது கிராமத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். ஆக 2 புதிய கட்டிடங்கள் அலுவலகமாக இன்றைக்கு துவங்குவதற்கு நம்முடைய செயல்பாட்டு கிராமத்திற்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற இன்னும் தேவைகள் இருக்கலாம். ஏற்கனவே சமுதாய குளம் கூட பார்த்துருக்கேன், ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருக்கு, ஆனால் பயன்பாட்டில் இருக்கு. அதையும் எதிர்காலத்தில் அதை சீர் செய்ய முடியுமானாலும் சரி, இல்லை புதிதாக அமைப்பதற்கான எல்லா ஊரையும் தேவை வந்து இந்த சமுதாய குளமாக தான் இருக்கு. எப்படியும் 50 லட்சம் 60 லட்சம் இப்போ 30 60 40. ஆகவே அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது முயற்சி செய்து வெகு விரைவில் அதையும் கட்டுவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன்.